இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் நாம் ஷபானா. அதான் படத்தோட பேர். இது வந்து ஹிந்தி படம் தான். அது டப்பிங் வந்து தமிழில் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வில்லன் இருப்பார்ல, அவரை தேடி ஒரு கிரிமினல் வில்லன், அவரை தேடி தான் இப்போ போலீஸ்காரங்களும் தேடிட்டு இருப்பார். இவரை தான் இப்போ அவங்களாம் பிடிக்கணும். இப்போ இவர் யார் கூடயும் மீட்டிங் போட்டுருப்பாரு. இந்த மீட்டிங்கை முடிச்சோன்னா நைஸாக இவரை வந்து பிளான் பண்ணி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவரை ஃபோட்டோ எடுக்கிறது, அவரை சுற்றிலும் 4-5 பேர் நிற்கிறது, அவர் என்னென்ன பண்ணுறதுன்னு வாட்ச் பண்ணுறது, கரெக்டாக அந்த டைம் அவரை போய் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஓடுவாங்க. அவரும் இந்த மீட்டிங் முடிச்சு ஓடுவார். கடைசியில் எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த ஆள் தப்பிச்சே போயிடுவார். அவரை பிடிக்கவே முடியாது. அதோட அந்த சண்டை நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து டாப்ஸி இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா கூட வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஏதாவது சாட் மசாலா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சாப்பிடக்கூடாது, என்னோட அதாவது கோச் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டே வருவாங்க. அப்போ நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுகிட்டே வருவாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடியே வர அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னா, இவங்க ஃபோன் பேசிக்கிட்டே வந்து இவங்களுக்கு தெரியாமல் அப்படி தெரியாமல் தெரிஞ்சிருந்தாரோ அது மாதிரி இடிச்சிட்டு உடனே அவங்க வந்து உடனே சண்டைக்கு போகிற நிற்பாங்க. அம்மா வந்து வேணா பேசாம ஏறி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போய் பேசிக்கிட்டு போய் எல்லாரும் இடிச்சிட்டு சாரி சொல்லிட்டு அசால்ட்டாக போறாரு. உடனே இவங்க வேகமாக போயிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. அவர் கால் அப்படி தடுக்கி விட்டுருவாங்க. தடுக்கி விழுந்தவர் வந்து எந்திரிச்சு இவர் அடிக்க வருவார். உடனே அங்கே உள்ள ஆளுங்க வந்து பிடிச்சி அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, பாக்ஸிங்லாம் போயிட்டு இருக்கு, பேசாம போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில டாப்ஸியை பார்த்தீங்கன்னா அவங்க வர்றது போகிறது, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள வந்து யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது யாருன்றதை அப்போ நம்மளுக்கு காட்டவே மாட்டாங்க. இவங்க போகிற இடம் எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அதே டைமில் வந்துட்டு பாக்ஸிங் கிளாஸ்க்கும் வந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு நேரமாச்சு, இன்னைக்கு நான் கிளாஸ் முடிச்சு கோச்சிங் முடிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஷாலும் ஃபுல்லாக அழகாக மாதிரி மூடிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா அப்பவும் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ கிளாஸில் வந்து சார் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாரு. எல்லாரும் கிளாஸை கவனிப்பாங்க. ஹீரோயினும் கிளாஸ் தான் கவனிப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே தான் கவனிச்சிட்டு இருப்பாரு. இதை வந்து சார் பார்த்துருவாரு. ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்களோ இல்லையோ சார் பார்த்துருவாரு. பார்த்துட்டு அவர் ஒரு கொஷின் கேட்பார், நடத்துகிற பாடம் நடத்துறது ஒரு கொஷின் கேட்பார். சுத்தமாக அவருக்கு ஆன்சரே தெரியாது. அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. அவரை தவிர எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கும். சார் அவர் பயங்கரமாக கிண்டல் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரின்னு சொல்லி ஹீரோயினும் அதை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவரை தான் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிச்சுட்டு தான் அவங்க இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் முடிச்சோம் எல்லாரும் ஒன்றா வந்து வெளியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவ்வளோ பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இவங்க இன்னும் ஒன்றுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்களும் தனியாக கிளம்பி போயிடுறாங்க. அசெட்டா லைபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு தான் இப்போ அவங்க ஹீரோயின் போனோன்னே இப்போ ஹீரோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாருன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக அவளை நான் பிக்கப் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட லவ் பண்ணுறேன்றதை சொல்லவே மாட்டேங்கிறா. அப்படி பார்த்தா அவன் எனக்கு அசெட் தான், நான் தான் லைபிலிட்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேற டீசல் வேலை பெட்ரோல் வேலை வேற ஏறி இறங்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போகிற இடம் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ இவங்க பாக்ஸிங் கிளாஸ்க்கும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேருந்தும் அவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு விடுறது, இது இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விடுறது எல்லாமே அவர் ஹீரோ தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை வந்து டிரைவர்னு தான் இவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, நாளைக்கு வந்து நம்ம வந்து டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது டின்னருக்கு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து நாளைக்கு வந்து டோர்னமெண்ட் இருக்குன்னு. டோர்னமெண்ட் வந்து நைட்டு தானே, இன்னும் நாளைக்கு என்னோட பர்த்டே, அதனால ஈவினிங் நம்ம வந்து டேட் போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வருஷத்தில் ஒரு நாள் தானே எனக்கு பிறந்த நாள் வருது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதை பற்றி இன்னும் ஐடியா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் அதை யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லவும் சரி வீடு வந்துடும், அவங்களை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லுவாங்க, அவன் என்ன டேட் கூப்பிட்டான் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மா என்ன கேட்பாங்கன்னா, நீ போக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அவனை பற்றி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மா அப்படி இப்படி தான் சொல்லியிருக்க, வேறு எதுவும் நான் சொல்லலைன்னு. மறுநாள் வந்துட்டு டோர்னமெண்ட் நடக்கும். வழக்கம் போல ஹீரோயின் தான் ஜெயிப்பாங்க. அது முடிச்சதோட இவரையும் பார்க்க வருவாங்க. இவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் ப்ரப்போஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்துருக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், உனக்கு எப்படி தெரியும் என் உலகம் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் என்ன தான் பேசினாலும் அவங்க ஒரே மாதிரி ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டிட்டு இருப்பாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்கும். அவர் என்ன சொல்வார்னா, உன்னோட மனசில் வந்து நீ நிறைய எமோஷன்ஸ் வந்து அடக்கி வச்சிருக்க, வெளியே மட்டும் அப்படியே ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி உன்னை நீ காட்டிக்கிற. அது என்ன எவ்வளோ பொறுத்து போகிறேன் தெரியுமா, இந்த மாதிரி என்கிட்ட நீ இந்த மாதிரி ஃபேஸ் காட்டுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியோட நிப்பாட்டு, இதனால் பொறுத்து போக முடியல, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, மனசில் நீ என்ன தான் யோசிக்கிற, என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அப்பவும் அவங்க அதே மாதிரி இருக்கிறனால இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிரும். நீ இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்க, என்னோட வேல்யூ வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது, அது உனக்கு இப்போ தெரியவும் தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். எப்போ தான் நீ உன்னை பற்றி உனக்கு வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சுன்றது எப்போ தான் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்க போற, அப்போ தானே வெளியே சொன்னால் தானே தெரியும், ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டுட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் தான் கூப்பிட்டுட்டே சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லவே விருப்பம் இருக்காது, இவர் இப்படி கேட்டுட்டே இருப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவரோட லவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே அவங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள்ட்ட பிரியமாக இருக்கும்போது எனக்கும் அதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா குடிக்காரராக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து குடிச்சிட்டு வந்தாலும் எங்கள் அம்மாவை போட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டே இருப்பார். அந்த சத்தம், அவங்க 2 பேர் போடுற சண்டை, அவர் குடிச்சிட்டு ஆடுற ஆட்டம், இது எல்லாமே வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இதெல்லாம் நான் கடந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிச்ச சீனையும் அதையும் காட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் அப்பா வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடி அடிப்பாங்க. அவங்க அம்மா வந்து சபானான்னு கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பேர் இந்த படத்தில் ஷபானா. அவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க.
ரொம்ப பயந்து நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அளவுக்கு மேல அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. அவங்க அம்மா ஷபானா, ஷபானான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவ அப்படியே மண்டையிலேயே அடிச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மாவ கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அத பார்த்தோனே அவங்களுக்கு கோவம் தாங்காம இந்த மாரி பண்ணிடுவாங்க. அந்த இடத்துலயே அவங்க மயங்கி அப்படியே அவங்க அப்பா விழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா, அவர் இறந்தும் போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. 2 வருஷம் வந்து ஜெயில்ல இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணம் தான் வந்து அவங்களுக்கு வந்து யார்கிட்டயுமே வந்து பேசாம, யார்ட்டயுமே அந்த ஒரு பாதிப்புல இருக்கிறனால அவங்க அந்த மாரி இருப்பேன் அப்படின்ற மாரி அவங்க எல்லா கதையுமே இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல இந்த பொண்ணு வந்து அதாவது இந்த ஹீரோயின் வரும்போது கூட அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போதே நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவாரு. எதுவும் சொல்ல வேண்டாம்னு அவங்க சொல்லும்போதே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்காக என்ன லவ் பண்றேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, உன் கூட இருந்தா நான் சேஃபா இருக்க மாரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து என்ன சொல்றது? எனக்கு ஏதோ நிம்மதியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இவர பிடிக்கும். ஆனா இதெல்லாம் இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும். அப்புறம் தான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள். அதே மாரி இன்னொரு விஷயமும் என்னைய லவ் பண்றதுக்கு எடுத்துட்டு டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, நான் குடிக்க மாட்டேன். மத்த பசங்க மாரி நான் குடிக்க மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கையிலேயே நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப இங்க ஒரு பாட்டு வரும். 2 பேரும் கிளம்பி வண்டியில போயிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு முடிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்ட்டயும் உங்க லவ் யூ சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா சொல்லாமயே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் ரவுடி பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்துட்டு ஒரு ஜீப் மாரி வண்டியில வந்துட்டு, அவங்க கூடவே அந்த பாட்டுக்கு அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்கள வம்பு வளர்த்துக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி இவள தான் மாத்திக்கணும். தண்ணி அடிக்கிறது தப்பு. அது நடு ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு 4 பேர் போம்போது, வரும்போது வம்பு வளர்க்கிறது அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகுதுல்ல. அந்த மாரியே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்வாருன்னா, பேசாம இரு. அவங்க வந்து குடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இப்ப நம்ம என்ன பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அவங்க ஹீரோயினுக்கு ஆனா இப்ப சண்டை போட்டே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த மாரி விடவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி வந்து வண்டிய நிப்பாட்டி திரும்பவும் வம்பு வளர்ப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ சொல்றத கேட்காம வேக வேகமா இறங்கி போயிடுவாங்க. போயிட்டு என்னடா வம்பு வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப எல்லா 4 பேரா சேர்ந்து ஹீரோயின புடிச்சு வச்சிருவாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன இந்த மாரி போய் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவள லாக் பண்ணி வச்சிருவாங்க. சரி காப்பாத்தலாம்னு தான் மெதுவா தான் நடந்து போவாரு. பின்னாடி பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஹீரோயின். ஆனா பார்க்கவே மாட்டாரு அவரு. அவர் பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு அவர ஓங்கி கட்டையால மண்டையில அடிச்சிருவாரு. அப்படியே ஹீரோ வந்து மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்து அதோட திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் நீங்க கூட்டிட்டு வருவாங்க. அங்க அவர் இறந்து போயிருவாரு. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். தன்னோட அவசர புத்தியால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போயிடுவாங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள அடக்கமும் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்ச உடனே இவங்க நின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவு தேறி வருவாங்க. இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது. அவங்க 4, 5 பேர் இருக்கானுங்க. அவனுங்க யாருன்னு நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தாகணும். அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அவர் மதிக்கவே மாட்டாரு. அந்த ஆஃபீசர் வந்து மதிக்க இவங்க டெய்லி வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இருக்காது. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நேரம் அவங்களுக்கு கோவமும் வந்துரும். வேக வேகமா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. திரும்ப மறுநாளும் ஸ்டேஷன் போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பவும் அதே மாரி தான் இருக்கும். இவங்களுக்கும் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க நம்பர் பிளேட்டையும் பார்க்கலாம். ஆளையும் சரியா அடையாளம் காட்ட மாட்றீங்க. அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிக்க முடியும்ன்ற உடனே, இதே மாரியே வந்து 3 மாசம் போயிட்டு இருக்கு. நீங்க எப்ப தான் கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படி இப்படின்ற மாரி ஒரு சார் சொல்லும்போது, நாளைக்கு வந்து அதெல்லாம் சரியாகும். இப்ப நாளைக்கு வந்து எப்படி இது பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா நாங்களே சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசால்ட்டா இருப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அப்படியே 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துரும். அதோட இங்கேயே முறைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. திரும்ப இந்த ஸ்டேஷன் வந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். டக்குனு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க அந்த இந்த இந்த விஷயமா நீங்க வேலை செய்றதே கிடையாது. அது நீங்க டோட்டலா விட்டுட்டீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவருக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு இப்ப நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே வம்புக்கே போயிட்டு இருப்பாரு. உடனே திரும்ப 2 பேருக்கு வாக்குவாதம் வந்த உடனே நாளைக்குலாம் வந்துராத. வந்தாலும் ஒரு வேலையும் ஆகாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போட்டுவாரு. இப்ப இனிமே இந்த இடத்துக்கு வர முடியாது. இப்ப எப்படி தான் அவங்கள கண்டுபிடிக்கிறது? எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டும் நீ ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல. அப்ப நம்ம வெளிய வந்தா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. வெளிய வந்தோனே அவங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். நான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருக்க ஒரு டீ ஷாப்ல வந்து உட்காரு அப்படி இப்படின்ற மாரி ஒருத்தர் பேசுவாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்றேன் அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுட்டு அங்க வந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மாக்கு சில பொருள்லாம் வாங்கணும். நீ போன உடனே நான் கிளம்பலாமா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஃபோன்ல யாருன்னு கேட்டோனே அத அப்புறம் சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பின உடனே இப்ப வந்து காஃபி ஷாப்க்கு வந்து உட்காருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப வந்துட்டு உட்காந்துட்டு இப்ப கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனேயே அவர் அதான் பேசுவாரு. உங்களுக்கு இப்ப இந்த பாஸ்ட் 3 டேஸா என்ன நடந்தது? அது நீங்க எங்கெங்க போனீங்க? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க உங்களோட இது நீங்க எதனால பாதிக்கப்பட்ட எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே உங்கள பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள கவனிச்சுட்டு தான் இருக்கும். எப்பவுமே அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இவங்களா தான் இருப்பாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து, அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டியது கிடையாது. உங்களுக்காக அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத நாங்க வந்து கண்டுபிடிச்சு நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டியது இருக்கும். நாங்க ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்ன்மெண்ட் ஏஜென்சி தான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க ஏஜென்சிக்குன்னு வந்து லிமிட்ஸ்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க செய்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது நல்ல விஷயமா தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இது வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஓகேவா இருந்தா நாளைக்கு மதியம் 2 மணி போல இதே காஃபி ஷாப்க்கு வந்து வந்துருங்க. மிச்சத்த உங்களுக்கு நாளைக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கட் பண்ணிருவாரு. இவங்களுக்கு என்னடா முடிவு எடுக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உங்களுக்கு அந்த உங்க லவ்வர வந்து கொலை பண்ணவங்கள வந்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்பதான் இவங்க வந்து நான் உன்ன கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லா நேரமும் என்ன நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க, கவனிச்சுட்டே இருந்தீங்க. ஆனா ஏன் என்னோட லவ்வர நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, நாங்க எல்லா நேரம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க உங்ககிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாங்க தடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கு மேல எங்களால செய்ய முடியாது. ஏன்னா நாங்க ஒருத்தர் கிடையாது. அப்படி இப்படி ஒருத்தருக்காகவே அப்படி இது பண்ண முடியாது. அப்படி இப்படின்ற மாரி அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இப்ப அவங்கள கொன்னவர வந்து உங்களுக்கு பழி தீர்க்கிறதுக்காக அந்த ஏற்பாட வேணா நாங்க பண்ணி தரோம். ஆனா நீங்க எங்க ஏஜென்சிக்காக இத பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. லவ்வர கொன்னவங்க எல்லாருமே இப்ப கோவால தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு ஒரு வொர்க் பண்ணணும். அதாவது காதுல வந்து ஹெட்செட் மாட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு நீங்க அதே காஃபி ஷாப் நாங்க சொன்னோம்னா அங்க சில ஃபோட்டோஸ்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத எடுத்துட்டு அவங்க அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னத அவங்க செய்யணும்ன்றதுக்காக என்னன்னா ஒரு ஆள் வருவாரு. அவரும் இவங்களோட இன்ஃபார்மர் தான். அவர கொல்றதுக்காக இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து இவர எப்படியாவது நீங்க காப்பாத்தி ஆகணும்
போகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து அதான் கொடுப்பாங்க. இவங்களும் போயிட்டே இருப்பாங்க. அவரோட ஷர்ட் இவரோட ஷர்ட் அந்த கலரை சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே வருவாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து கிராஸ் ஆகும்போது இவங்க கிட்ட ஒரு பார்சல் கொடுப்பாரு. அந்த பார்சல் வந்து மயக்க மருந்து இருக்கும். அவனை கொல்ல வரவங்க வந்து நீங்க இந்த மயக்க ஊசி அவன் கழுத்தில் போட்டு விட்டுட்டீங்க, அவன் அங்கேயே மயங்கி விழுந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் நிறைய கூட்டம் இருக்கிறனால அவங்க எங்கே முன்னாடி போயிட்டு இருக்காரு அவர் அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தா தெரியும்ல, அது மாதிரி இவரை தான் அவங்க கொல்ல வர்றது. அவர் கொல்ல போகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷர்ட் போட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பார் அந்த ஆள். இப்போ டக்குனு இவங்க மாடிக்கு ஏறி போய் பார்ப்பாங்க. மாடியில் பார்த்தோன்னா அந்த ஆள் எங்கே போறாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு அது மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. உடனே ஏறி நின்று அந்த பூட்டை உடச்சோன்னா அந்த பூட்டு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நின்றுட்டு அவங்க எங்கே போறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ வேக வேகமாக கீழே இறங்கி ஓடி வருவாங்க. கரெக்டாக அந்த இடம் இருக்க தெரிஞ்ச உடனே கரெக்டாக அவர் குத்தவத்துக்கு வேகமாக கத்தியெல்லாம் எடுத்துருவாரு. அதுக்குள்ளே இவங்க வேக வேகமாக அந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி அவர் கழுத்தில் வந்து குத்திட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமாக அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. என்ன திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டா இவனை தூக்குங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து நைஸாக நழுவிடுவாங்க. அந்த இன்ஃபார்மரையும் காப்பாற்றிடுவாங்க. இது வேலை செஞ்சு முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் டிக்கெட்ஸும் அப்புறம் வந்து நீங்கள் தங்க போகிற ஹோட்டலுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ இவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க கோவாக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். அவங்களை திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான், நான் ஏதாவது போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதே மாதிரி நான் எந்த கொஸ்டினும் கேட்காத, என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக முட்டாள்தனமான எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவங்க அம்மா இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பிடுவாங்க. அங்கே கிளம்பிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அந்த கோவாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு கொலை பண்ணிட்டு அங்கே போய் பார்ட்டி பண்ணுற பேரில் எல்லாம் மாறி மாறி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு அந்த மாதிரி அங்கே ரொம்ப டான்ஸ் பாட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் இதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வருவாங்கல்ல, அங்கே தான் இவர் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பாரு, இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க கதையை முடிச்சுட்டு அங்கே நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும், அப்புறமா உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அங்கே ஆள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. இப்போ அவங்க பாட்டுக்கு ஆட்டம் போட்டு அவங்க அந்த ரூமுக்கு வருவார் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரூம் வாசல் நின்று பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவர் வந்து அந்த ஓட்ட வழியாக எட்டி பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப எட்டி பார்த்துட்டு பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் எட்டி பார்த்து அவரும் எட்டி பார்ப்பாரு. யாரும் இருக்காம இருக்கும்போது டக்குன்னு கதவை திறந்துட்டு திட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அதோட இவரு ஜாலியாக அவங்கள கேர்ள் ஃப்ரெண்டோட உள்ள வந்து இருப்பார் பார்த்தீங்களா. அவங்க கதவை திறந்த உடனே அவரை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அவரும் இறந்து போயிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசல்ல நின்று கதவை தரடா கத்திட்டே நிற்பாங்க. கதவை திறக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, பயந்துட்டு நிற்பாங்க. ஏன்னா வெளியே 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கத்துல ஒரு கதவு, அதாவது செவுரு மாதிரி இருக்கும். செவுருக்குள்ள ஒரு கதவு மாதிரி இருந்து அது ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தர் வருவார். இவங்களை வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துட்டே வருவார். வெளியே வந்து அந்த பக்கம் ஒரு வழி மாதிரி இருக்கும். அந்த வழியாக அங்கே வந்துட்டு அங்கே வந்து அந்த வர்ற வழி பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஹோட்டலோட கிச்சன்லாம் தாண்டி வர மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து வெளியே விடுவார். இங்கே இவங்க கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா அவர் இறந்து கிடப்பாரு. அவங்களை பார்த்தோன்னே பயந்து போயிடுவாங்க. அதோட அவங்களை கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு உடனே அவர் மறைஞ்சும் போயிடுவார். திரும்பி திரும்பி அவரை பார்ப்பாங்க. அவர் அங்கே இருக்கவே மாட்டார். யாருனே தெரியாது. இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அதே யோசனையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தனை கொண்டு மிச்சவங்களா இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட் வந்து கேண்டீன் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நாளைக்கு நீ இதுலேயே நீ நினச்சிட்டே இருக்க போற, இதுலேருந்து எப்போ தான் நீ வெளியே வர போற அப்படி இப்படின்னு கேட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசும்போது நான் அட்ரஸ் கொடுக்குற நேரில் வந்து பாருங்க, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு சீக்கிரட்டாக அவங்க பண்ணுறதுனால. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க அம்மா தூங்குறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க தூங்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சத்தம் வராமல் சாவி எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே கிளம்புவாங்க. அவங்க அம்மா முழிச்சதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் தொடர்ந்து கேட்டாலும் ஏதாவது சந்தேகப்படுறேன்னு சொல்கிறா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களும் அவர் சொன்ன கொடுத்த அட்ரஸ்க்கு நேரம் வந்து அவரை பார்க்கும்போது நம்மளோட ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ தான் இவங்க நேரில் பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் ஃபோனில் தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்களாம் யார் என்ன இதுன்னு கேட்கும்போது நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு ரெடியாக இருக்கணும். சொல்ல போனால் வந்து நம்மளாம் வந்து இந்த நேஷனுக்காக தான் நம்மலாம் உழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நாங்கள் இல்லை சொல்லணும் அப்படின்னா ஆர்மி நேவிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும், என்ன அப்படின்றதும் புரியவும் புரியாது. இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, டார்கெட் பண்ண முடியாததெல்லாம் வந்து நம்ம யூனிஃபார்ம் இல்லாமல் நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கிறோம், இது ஒரு மரியாதையான வேலை தான், இதுக்கு ரொம்ப மனதைரியம் வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டே இருப்பார். அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவர் இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லிட்டே இருப்பார். நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது, நம்மளுக்கு இதுதான் வேலை அப்படின்றதும் கிடையாது, ஆனால் நம்ம சைலண்டாக இருந்து நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வரும், இந்த நம்மளோட வாழ்வு சாவு அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க முடியாத டாஸ்க் தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற ஏஜென்சிக்காக நம்ம நாட்டுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அது நீங்கள் இங்கே படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு தேவைப்படும் போது இல்லை வெளிநாட்டில் எங்கனாலும் நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிப்போம், அதனால உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அந்த உதவிகள் செய்யணும் அப்படின் போது எதுக்காக என்ன செலக்ட் பண்ணிங்கன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த கேட்ஜெட்ஸ் இருந்தால் போதும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் போதும், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, யூனிக்காக இருக்கீங்க, உங்களோட டேலண்ட் இருக்குது, உங்களோட நாலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கேஸ் விஷயமா நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்களா, அப்பத்துலேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எங்கள் ஏஜென்சியில் வேலை பார்க்குற ஒரு ஏஜென்ட்டாக நாங்கள் உங்களை பார்க்குறோம், உங்களுக்கு திறமை இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பேசும்போது அவங்க வந்து புரியாது. அதாவது சின்ன வயசில் அவங்களுக்கு நடக்கும்போது அந்த டைம்ல இருந்து இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு ஆச்சரியமாகவே இருந்துட்டு இருக்கும். இவங்க டக்குன்னு என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக சார் எங்களை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, எங்களோட ரிலிஜனாலே, அதாவது அவங்க முஸ்லீமாக இருக்கிறனாலே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முஸ்லீம்க்கு தானே இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்களே இல்லை உடனே அவர் என்ன சொல்வாருன்னா நேஷனுக்காக நாட்டுக்காக உழைக்கிறது வந்து மதத்தை வச்சு பார்க்கக்கூடாது, ஹிந்து முஸ்லீம் அப்படின்றத பார்க்கக்கூடாது, அதையும் தாண்டி தான் கவனம் வேலையில் இருக்கும்போது தான் அப்படி இப்படின்னு அவர் சொல்லும்போது தான் அதுலேருந்து அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் அப்போ நீங்கள் வந்து தயாராக இல்லை, இப்போ தான் உங்கள் லவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு விரக்தியில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல, அதனால தான் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நிறைய பேர் நாட்டுக்காக உழைக்கணுன்றதே விரும்ப மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டேலண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை தான், நாட்டுக்காக நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க அவங்க. அது எனக்கும் தெரியும், உங்களோட டேலண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு இறப்பு கிடைக்கும், இது வந்து ஒரு ஏஜென்சியில் வேலை பார்க்குறது வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணுற மாதிரி தானே, கிட்டத்தட்ட ஆர்மி மாதிரி தானே அவர் சொல்கிறாரு. அதனால இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு திறமை இருக்குது, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம், அதுவும் நாங்கள் உங்களுக்கு சும்மா கூப்பிடல, இப்போ அவங்க மனசில் வந்து அவர் லவ்வரை கொலை பண்ணவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்கு போக